காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே காவேரி குறித்தும் அந்த காவேரி பாய்வதற்கு காரணமான 3 ரிஷிகள், அவர்களில் முதலாம் அவர் ஏரண்டகர், அடுத்தது அகத்தியர், அதற்கு பிறகு கவேர மகரிஷி ஆகிய அந்த 3 பேர்களை குறித்தும் பெரியவர் வாயிலாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நேற்று திருவலஞ்சுழி வரையிலே வந்த காவிரி அதற்கு பிறகு பெரும்பள்ளத்திலே விழுந்து பாதாள நதியாகி போய்விட்டாள். அப்படி பாதாள நதியாகி போய் வீணாக யாருக்கும் பயன்படாமல் பூமிக்கடியிலே ஓடுவதால் யாருக்கு என்ன நன்மை? பூமிக்கு மேலே ஓடி அல்லவா பயிர்கள் செழிக்கும். அதை உத்தேசம் செய்து சோழன் தன் நாட்டின் மேலே பாய்ந்து அவள் கடலிலே சேர வேண்டும் என்று விரும்பி அதை அவன் எப்படி சாதித்தான் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். சோழன் முதல் காரியமாக என்ன பண்ணுறான்னாக்கா, பெரும்பள்ளத்தில் விழுந்து மூழ்குகிற அந்த காவேரியை தடுத்து நிறுத்தி திசை திருப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவன் என்ன பண்ணுறான், ஏராளமான பேரை அழைத்து கொண்டு போய் அந்த பள்ளத்துக்குள்ளே கல்லையும் மண்ணையும் போட்டு மூட முடியுமா அப்படின்னு பார்த்தா அதெல்லாமும் அடித்து கொண்டு சென்று விடுகிறது. காவிரியினுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியல. அந்த இடத்துல அணை கட்டுவதற்கு தோதும் இல்லை. அப்படியே அணை கட்டினாலும் அந்த தண்ணீர் தேங்கி நிற்பதற்குண்டான சூழல் அந்த இடத்துல இல்லை. அதற்கு பிறகு அந்த அணையை திறந்து விட்டால் அந்த தண்ணீர் ஓடுவதற்கு ஒரு பாதை வேணும் இல்லையா? அந்த பாதை எங்கே? அது தேசத்துக்குள்ளே எப்படி வடிவமைப்பது? அது எந்த பக்கம் போகும், எப்படி போகும்னு யாருக்கு தெரியும்? அதனால சோழன் இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற முடிவுக்கு வரான். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராயும் பொழுது அவனை சுற்றி இருக்கக்கூடிய மந்திரிகள் அவர்கள் ஏரண்டகரை பற்றி சொல்லுகிறார்கள். கொட்டையூரிலே ஒரு ஆமணக்கு மரத்தடியிலே ஏரண்டகர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். பிரம்மஞானி, அவருக்கு தெரியாததே இல்லை. அவரிடம் சென்று நாம் நம்முடைய விருப்பத்தை சொல்லுவோம், நிச்சயமாக அவர் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி சொல்லவும் சோழன் அந்த ஏரண்டகரை சந்திக்கிறான். அதாவது வெண்கொற்ற குடை சூழ பரிவாரங்களோடு அவன் அவரை சந்திக்கிறான். சந்திக்கும் பொழுது ஒரு அரசனாக இல்லாமல் அடியவர்களுள் ஒருவனாக அவருக்கு மாலையிட்டு அவர் முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி அவன் ரொம்ப பணிவையும் காட்டுகிறான். ஏரண்டகருக்கு சோழனை ரொம்ப பிடித்து விடுகிறது. இந்த இடத்துல சோழன்னு சொல்றேனே, அந்த சோழனுக்கு பேர் இல்லையா? ராஜராஜ சோழனா, ராஜேந்திர சோழனா, அல்ல அதற்கு முன்பு இருந்த அனபாய சோழனா, யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழலாம். அது குறித்த ஒரு பெரிய சரியான குறிப்புகள் இல்லை. ஆனால் சோழ நாடு, சோழ காலம், ஏன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. சோழ சாம்ராஜ்யத்தினுடைய தொடக்கம், சோழ சாம்ராஜ்யத்தினுடைய ஒளி புகுந்திய நாட்களை தான் நாம் வரலாற்றில் இப்போது சமீபமாக சில ஆயிரம் ஆண்டுகளில் நாம் பார்க்குறோம். ஆனால் இது அதற்கும் முன்பே, ராஜராஜ சோழன் காலத்திற்கும் அதற்கும் முன்பே நிகழ்ந்து விட்ட ஒரு சம்பவம். தெளிவாக அந்த காலகட்டம் குறிப்பிடப்படலை. அதனால சோழனுடைய பெயர் தெரியல. இப்போ அவன் ஏரண்டகர்கிட்ட சொல்லவும் ஏரண்டகர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த காவேரி நமக்கு கிடைப்பதற்கு காரணமே அகஸ்தியர் தான். அதனால் நாம் என்ன செய்வோம்னா, அகத்தியர்கிட்ட போய் இதற்கு வழியை கேட்போம். அவரால் தான் சொல்ல முடியும். இதற்கு என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியல அப்படின்னும். அப்போ அவர் சொல்கிறார், நானே அகத்தியரிடம் போய் இதற்கான காரணம் காரியம் இரண்டையும் தெரிந்து கொண்டு வருகிறேன். எனக்கு உன்னுடைய அக்கறை பிடித்திருக்கிறது. இந்த நாட்டு மக்கள் நலமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பித்தான் நீ இதை கேட்கிறாய். ஒரு அரசன் இப்படித்தான் இருக்கணும். ஆகையினால நீ உன்னுடைய ஆட்சியிலே கவனம் செலுத்து, இதை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏரண்டகர் போய் அகத்தியரை சந்திக்கிறார். அப்படி அகத்தியர்கிட்ட போய் அவர் நிற்கும் பொழுது அகத்தியர் சொல்றார், நீ வந்திருப்பது ரொம்ப நல்ல நோக்கம். அரசனுடைய நோக்கமும் ஒரு நல்ல நோக்கம். ஒரு நாடு கஷ்டப்படுவதற்கு ராஜா தான் காரணம். ஏன்னா மக்கள் பாவம் ராஜாவையே சேருகிறது. இதை நீதி சாஸ்திரம் சொல்லுகிறது.
இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கவனித்து உணர வேண்டிய ஒரு விஷயம். மக்களை பாவம் செய்யாமல் பார்த்து கொள்வது அப்படிங்கிறது கூட ராஜாக்கள் கையில் இருக்கக்கூடிய ஒன்று தான். அதனால் அப்போ மக்களுக்கு அந்த பாவம் சேராதா அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுகிறது மக்கள் பாவம் செய்வதற்கு காரணமாக வந்து ராஜாவை தான் சேருகிறது. அப்போது அந்த ராஜா வந்து பெரிய தியாகத்தால் அதை பரிகாரமாக்கி நாட்டை காப்பாற்றணும். எந்த ஒரு அரசன் மிகப்பெரிய பரிகாரம் செய்கிறானோ அவன் மக்கள் செய்த பாவங்கள் இருக்கு இல்லையா, அவைகளில் இருந்தெல்லாமும் விடுபட்டு தன்னையும் புண்ணியனாக ஆக்கி கொள்ளுகிறான் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த இடத்திலே அகத்தியர் ஏரண்டகர்கிட்ட சொல்றார். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய தியாகம் செய்தால் மட்டும்தான் இந்த விஷயத்துல உங்களுடைய விருப்பம் ஈடேறும் அப்படிங்கிறார். அப்போ இவர் கேட்குறார், ராஜாவுக்கு பதிலாக ஞானிகளும் இதை செய்யலாம் இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏன்னா ஞானிக்கும் சமூக நலமும் சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கமும் பற்றும் இருக்கு இல்லையா, அப்படின்னு உடனே தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறார். இப்போ ஏரண்டகர் திரும்பி வந்து சோழனை சந்திக்கிறார். சோழனை சந்தித்து இந்த மாதிரி அகத்தியர் சொன்னது சொல்கிறார். ஒன்றை கொடுத்தால்தான் ஒன்றை பெற முடியும். இந்த இடத்துல ஒரு தியாகம் செய்தால் மட்டும்தான் காவேரி நமக்கு கிடைப்பாள். அந்த தியாகம் மிகப்பெரிய ஒன்றாக இருக்க வேண்டும். உலகத்தில் மிகப்பெரிய தியாகம் அது உயிர் தியாகம்தான் அப்படின்னு உடனே ராஜா கேட்குறான், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி இந்த மண்ணில் பாய வேண்டும் என்று நீ உன் உயிரை மாய்த்து கொள்ளணும், உன் உயிரை பலி கொடுக்கணும் அப்படின்னு உடனே ராஜா கொஞ்சம் கூட யோசிக்கல. இப்போவே இங்கேயே அதை நான் செய்து கொள்வதற்கு தயார்னு வாழ உருவிக்கிறான். உடனே ஏரண்டகர் தடுத்தார். உன்னை போல ஒரு ராஜா மக்களுக்கு கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்கணும். நீ உன்னை பலியிட்டு கொண்டு காவேரி கிடைத்தும் பயனில்லை. ஏன்னா அதனால் உண்டாகிற பயனை பார்க்கறதுக்கு நீ இருக்கணும். உன்னால் வந்த காவேரிக்கு உனக்கு பார்க்கறதுக்கு உனக்கு தானே உரிமை இருக்கு. அதை விட்டுட்டு சாகிறேன் அப்படின்னு சொல்றியே அப்படின்னும் பொழுது, என்றால் இந்த தியாகத்தை யார் செய்வது அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் இருக்கேன், நான் எதுக்கு இருக்கேன், நான் சன்னியாசி தானே, எல்லாற்றையும் துறந்தவன் தானே, உயிரை துறப்பதில் எனக்கு என்ன, தற்கொலை தான் செய்து கொள்ளக்கூடாது, இது தியாகம், தாராளமாக செய்து கொள்ளலாம். உனக்கு இருக்கிற அதே அக்கறை எனக்கும் இருக்கு. இந்த நாடு மக்கள் எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தோடும் தான் நாங்கள் தவம் செய்கிறோம். எங்களுடைய நன்மைக்காக மட்டுமல்ல. உலகில் மழை பெய்யணும், உயிர்கள் பசி இல்லாமல் இருக்கணும், இப்படி எல்லாரையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து எங்களுடைய பிரார்த்தனைகளை செய்கிறோம். ஆகையினால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஏரண்டகர் நேராக பெரும்பள்ளத்துக்கு போனார். போனவர் கை கூப்பி கொண்டு காவேரியை தியானித்து கொண்டு அந்த பள்ளத்துக்குள்ளே பாய்கிற காவேரிக்குள்ளே குதித்து விடுகிறார். அப்படி அவர் குதித்த உடனே காவேரி தாய் மருண்டு போனாள். ஏன்னா ஒரு நல்ல உயிர் தன் பொருட்டு தன்னால் போனது அப்படின்னா தனக்கு பழி உண்டாகும். அதனால் அவள் என்ன பண்ணான்னா, தனக்குள் விழுந்த அந்த ஏரண்டகரை அவள் திருப்பி அழைத்து கொண்டு வந்து அப்படியே மேலே பொங்கி அவரையும் தள்ளிவிட்டு தானும் வெளியிலே ஓடத் தொடங்கினாள். ஆக அப்படி அவள் ஓடத் தொடங்கி அதற்கு பிறகு பாதை உண்டாகி அதுதான் வந்து இன்றைக்கு பூம்புகாரிலே கலக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவேரி புராணம் இதற்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பெரியவர் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்றார், பொதுவாக ஆதாயத்துக்குத்தான் முதல் பாத்தியதை என்று வருவார்கள். தியாகம்னு சொன்னால் எல்லாரும் பின்னாடி போயிடுவாங்க. ஆனால் இங்கே 2 பேரும் போட்டி போட்டார்கள். 2 பேரும் மிக சிறந்தவர்கள். இறுதியில் ஏரண்டகர் அந்த பள்ளத்தில் பாய காவேரியும் அருகே போய் மேலே வந்தாள். பகவத்கீதையில் இப்படிப்பட்டவர்களையே பரம யோகி என்கிறான் கிருஷ்ணன். பைபிளும் do unto others as though will be done என்று காணப்படுகிறது. பைபிளிலும் இதற்கு இணையாக ஒரு வார்த்தை காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கீதை பைபிள் 2ஐயும் இந்த இடத்துல ஒப்பிட்டு சொல்கிறார். நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை நாம் கொடுக்க சித்தமாக இருக்க வேண்டும் என்பது பொருள். ஆனால் இந்த நிலை நமக்கு வந்த கஷ்டம் என்று வந்தால் யாராவது வந்து போக்கணும், நல்லதை நாம் மட்டும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது இன்றைக்கு இருப்பது அது தப்பு. அதனால தான் திருவள்ளுவர் கூட என்ன எழுதியிருக்கிறார் என்றால், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு எழுதியிருக்கார். அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பைபிள், பகவத்கீதை, திருக்குறள் இந்த 3ஐயும் உதாரணமாக கூறி 3 ரிஷிகளை பற்றியும் நமக்கு தெரிவித்து காவேரி இன்றைக்கு நமக்கு கிடைப்பதற்கான காரணத்தையும் சொல்லிவிட்டு மேலும் அழகாக ஒரு காரணத்தை சொல்றார். அந்த காலத்தில் பாதாள நதியாக காவேரி ஓடினாள் அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு? புராண கதைகள் எல்லாம் இட்டு கட்டப்பட்டவை, நம்புவதற்கில்லை என்று சிலர் சொல்லக்கூடும்.
இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படி. ஆனால் எனக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நெய்வேலியில் பூமிக்கடியில் ஏராளமான ஜலம். இது போன்ற காரணத்தால் தான் இப்படி ஒரு பாதாள நதியாக போலன்னா அங்கே அது அன்றைக்கு தோன்றி இருக்காது. பூமிக்குள் ஓடும் ஆறுகள் பல உண்டு. சில இடங்களில் அங்கே தேடும்போது ஊற்று எழுவது இதனால்தான் அப்படின்னு சொல்லிட்டு, நெய்வேலியில் இன்னைக்கு நிலக்கரி கிடைக்கிறதுக்கு காரணம் அங்கே பூமிக்கடியில் எவ்வளவு தோண்டினாலும் அப்படியே பீரிட்டு கொண்டு ஊற்று போல பெருகி நீர் வருவதற்கான காரணத்தையும் ஒரு சின்ன உதாரணமாக இந்த இடத்துல பெரியவர் நம்ம முன்னாலே எடுத்து வைக்கிறார். இதெல்லாமே ரொம்ப அபூர்வமான தகவல்கள். ஆனால் இவை விஞ்ஞான பூர்வமாக இவைகளை எப்படி ஏற்க முடியும் என்று ஒரு கேள்வி இன்றைக்கு இந்த மண்ணில் வசிப்பவர்களுக்கு, இதை கேட்பவர்களில் சிலருக்கு தோன்றலாம். இது எப்பொழுதுமே புராணம் அப்படிங்கிறது டீகோட் பண்ணி பார்த்து தான் நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம மதத்தில் மட்டுமில்லை, எல்லா மதத்திலுமே டீகோடிங்க்கு பின்னாடி தான் உண்மை தெரிய வரும். ஆனால் இப்படி இருந்தது அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லாதபடி இன்றைக்கு திருவலஞ்சுழி இருக்கிறது, பெரும்பள்ளம் இருக்கிறது, நெய்வேலி இருக்கிறது. அதே போல் அந்த காலத்தில் காவேரி நேராக போய் கேரளத்து கடலில் அரபியன் சீல கலந்தாள் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரங்களும் இன்றைக்கு இருக்கின்றன. ஆகையினாலே இந்த விஷயம் ஏதோ ஒரு போகிற போக்கில் சொல்லப்பட்ட ஒன்று அல்ல. இதன் மூலமாக ஒரு நல்ல நீதி, ராஜா எப்படி இருக்கணும், ஒரு ரிஷி எப்படி இருக்கணும், ஒரு தியாகம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு இதில் சொல்லப்பட்ட அத்தனை கருத்துக்களும் அரிய கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டியது அதைத்தான். அதற்காகவே இந்த கதையை பெரியவர் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.